நம்ம பூஜா ஏன் இப்படி மாறிட்டா? எதையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி நடந்துக்கிறா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏய் செல்விமா, எதுக்கு இப்ப வீட்டை விட்டு போனவங்கள கட்டாயப்படுத்தி இருக்க சொன்ன? போனா போகட்டுமே, நீ எதுக்கு இருக்க பிடிச்சு கட்டாயப்படுத்துற? உனக்கு என்ன பைத்தியமா? மா கொஞ்சம் மெதுவா பேசுமா. எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுற? அப்புறம் பூஜை காதல விழுந்துற போது. இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மறுபடியும் ஆரம்பிச்சிடாதமா. ஆமா, மத்தவங்க பேசினதுல உன் கண்ணுக்கு தெரியாது, நான் பேசுறது மட்டும்தான் தெரியுமா? ஏன்னா நானா உனக்கு இலக்காரம். பூஜா எப்படி பேசினா தெரியுமா? ஏன் இப்படி பேசினு அவளை ஒரு வார்த்தை கேட்காம இங்க வந்து எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க? எல்லா கஷ்டத்தையும் தேவையில்லாம சுமந்துட்டு இருக்க. உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ அவளை இப்படி கொஞ்சறதுனாலதான் அவ தலைக்கு மேல ஏறிட்டு நிக்கிறா. இந்த வீட்டை விட்டு வெளியே போனா ஏன்னு கேட்க ஒரு ஆள் இல்ல. அப்படி இருக்கிறப்பவே இந்த ஆட்டம் ஆடுறா. நீ என்னடானா அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? மா ப்ளீஸ் மா, போதும். அவதான் பக்குவம் இல்லாம புரியாம பேசிட்டு இருக்கானா? நம்ம பெரியவங்க நாம தானமா சரி பண்ணணும். அதை விட்டுட்டு எக்கேடோ கெட்டு போன்னு எப்படிமா விட முடியும்? ஆமா, இப்போ நான் தப்பு பண்ணா எப்படியோ போன்னு சொல்லிட்டு உன்னால என்ன விட முடியுமா? நீ வந்து இங்க என் கூட கஷ்டப்படணும்னு உனக்கு ஏதாவது தலையெழுத்தா? நான் படுற கஷ்டத்தை பார்த்து மனசு கேட்காம தானே என் கூட இருக்க. மா அதே மாதிரிதாமா இதுவும். அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல, அது வேற இது வேற. ஆமா, என்ன சொன்ன? பக்குவம் இல்லாம புரியாம பேசிட்டு இருக்காளா? அவளா புரியாம இருக்கா? இவளை நீதான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டு இருக்க. அவ தெரிஞ்சேதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. நடந்தது எல்லாமே அவளாலதான். அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம சுயநலமா நடந்துட்டு இருக்கா. அவ மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல. நிப்பாட்டுமா. நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பேசி நடந்தது உன்னால இல்லன்னு சொல்லி அவ மனசுல இருந்த குற்ற உணர்ச்சியை போக வச்சிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் இதெல்லாம் பேசி அவளை நோகடிக்காதமா. அம்மா, அவ தப்பே பண்ணிருந்தாலும் அவளை திருத்துற பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. இனிமே நீ அவளை எதுவும் கேட்க கூடாது. அவ வேலை செஞ்சா செய்யட்டும், இல்லனா அவ சும்மாவே இருக்கட்டும். ஆனா அதே காரணமா வச்சு நீ அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத. தப்பு செஞ்ச அவளை கண்டிக்காம எனக்கு உத்தரவு போடு. நீ படுற கஷ்டத்தை என்னாலதான் பாத்துட்டு இருக்க முடியல. உன்னை நினைச்சு தூக்கமே வரமாட்டேங்குது. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இப்படியே உனக்கு நடக்கிற அநியாயத்தை பாத்துட்டு இருந்தா நான் சீக்கிரமா செத்து போயிடுவேன் போல இருக்கு. மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எப்படி இருக்க வேண்டியவ நீ? நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. நீ கஷ்டப்படுறத கண்ணால பாத்துட்டு இருக்கேன் பாரு. செல்வி, அத்தை மேல எந்த தப்பு இல்ல. பூஜா தான் தப்பு பண்ணியிருக்கா. அவன் நடந்துகிட்ட விதத்துக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் அத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள குத்த சொல்றது ஒன்றும் சரியில்லை. பாருங்க எவ்வளவு வருத்தத்துல போறாங்கன்னு. அம்மாவை பத்தி எனக்கு தெரியும் வேலு. அவங்கள எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திடுவேன். ஆனா எனக்கு இப்ப இருக்கிற கவலையே பூஜாவை பத்தி தான். அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிற பொண்ணே இல்ல. அவ நல்ல பொறுப்பானவ. இன்னைக்கு இப்படி பேசுறானா என்னவா இருக்கும்? எனக்கு அதங்க குழப்பமா இருக்கு. அவ பேச்சே புதுசா இருக்கு. அவ நடவடிக்கையை 2 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எதுவும் சரியா வரல. அவ வேற ஏதோ மனசுல வச்சுட்டு இப்படி நடந்துக்கிறான்னு தோணுது. பேசாம அவளை கூப்பிட்டே என்ன ஏதுன்னு விசாரிக்கவா? வேணவேலு, இப்பதான் கொஞ்சம் சமாதானமாகி அமைதியா போயிருக்கா. மறுபடியும் அதையே பேசி பெருசாக்க வேண்டாம். நான் வேணா வினோத் கிட்ட பேசி என்னன்னு விசாரிக்கிறேன். கண்டிப்பா அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நீங்க இதை எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரியா போச்சு. இருக்கிற பிரச்சனையில புதுசா இது வேற. சரி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. உங்க கையால எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறீங்களா? இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்த திருமுருகன் பெரிய தலைவலியா இருக்கானே. இத்தனை நாள் கேஸ் போட்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு நேர்ல வந்து கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போற அளவுக்கு வந்திருக்கான். ஆமா பாஸ், உங்க மேல கை வச்சப்பவே இவனையும் இவன் தம்பியையும் அடிச்சு அடக்கி வச்சிருக்கணும் பாஸ். தப்பு பண்ணிட்டேன்டா. இந்த கேஸு கோர்ட்ல இருக்கேன்னு பொறுமையா இருந்தது தப்பா போச்சு. இவன் பாட்டுக்கு முட்டாள்தனமா சொன்ன மாதிரி எதையாவது செஞ்சு தொலைச்சிட்டானா நான் இவ்வளோ நாள் கட்டி காப்பாத்தின என் ரியல் எஸ்டேட் கோட்டையே இடிஞ்சு போயிடும். இனிமேலும் இதை விடக்கூடாது.
நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க பாஸ். வேலையை முடிச்சிட்டு வந்து நிக்கிறோம் நாங்க. டேய், அவன் என் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை யாருக்கும் சந்தேகம் வராம தீர்த்து கட்டிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நம்ப வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிடணும். அப்பதான் இந்த பிரச்சனை முழுசா தீரும். அவனே போனதுக்கு அப்புறம் வேற யாரும் இதுக்குள்ள வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்லயும் கேஸ் நிக்காது. உங்க வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நேரம் பார்த்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்குறோம் பாஸ். பாத்துடா, இதை செஞ்சது நாம தான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அது முக்கியம். தடமே தெரியாம பாத்துக்கோ. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பாஸ். நீங்க கவலையை விடுங்க. அவனுங்களுக்கு நாளை குறிச்சிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றோம்.